தமிழ்நாடு பண்பாடு பத்தின வீடியோ ஏற்கனவே பார்ட் 1 நம்ம பார்த்தோம். இது பார்ட் 2. இலக்கிய சான்றுகள் போன வீடியோல பார்த்தோம். பார்ட் 1ல வெளிநாட்டவர்களின் குறிப்புகள் இது ரெண்டும் பார்த்தோம். அடுத்தது முக்கியமா நமக்கு தமிழர்களோட பண்பாடு தெரிஞ்சுக்கணும்னா தொல்பொருள் சான்றுகள் முக்கியம். இப்போ அடுத்து தொல்பொருள் சான்றுகள் இந்த வீடியோல பார்க்கலாம். தொல்பொருள் சான்றுகள் அப்படின்றது நமக்கு எது மாதிரி கிடைச்சிருக்கு அப்படின்னா, கல்வெட்டுகள், நாணயங்கள், அப்புறம் நினைவு சின்னங்கள். இப்போ கல்வெட்டு, நாணயம், நினைவு சின்னம் இது எல்லாமே நம்மளோட அந்த கால வாழ்க்கை, தமிழர்களோட வாழ்க்கையை நமக்கு பிரதிபலிக்குது. கல்வெட்டுகள் நம்ம நிறைய இந்த கோயில்களில் சுவர்களில் பார்த்துருப்போம். முதலா நம்ம தமிழ் எழுத்து எப்படி இருந்தது அப்படின்றது கூட இந்த சுவர்கள் மூலயமா தான் நம்ம கல்வெட்டுகள் மூலயமா தான் தெரிஞ்சுக்கிட்டோம். கோயில் மண்டபம், அதுக்கப்புறம் தூண்கள், இதுல எல்லாம் எழுத்துக்களா பொறித்து வச்சிருந்தாங்க. இதை தான் நம்ம கல்வெட்டுன்னு சொல்றோம். இந்த கல்வெட்டுல முக்கியமா எதெல்லாம் பொறித்து வைப்பாங்க அப்படின்னா, மன்னர்களுடைய ஆணைகள், அப்புறம் அவங்களோட சாதனைகள், இதுதான் முக்காவாசி இடம்பெற்றிருக்கும். இப்ப நமக்கு கிடைத்த சான்றுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை, கிழக்கு குயில்குடி, இந்த இடத்துல எல்லாம் கல்வெட்டுகள் சங்க காலத்தை சேர்ந்தவைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ எல்லா கல்வெட்டுக்கும் எல்லா காலத்தை சேர்ந்தது இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்தை சேர்ந்தது. இப்போ சங்க காலத்தை சேர்ந்தது இந்த 4 இடத்துல நமக்கு இருக்கு. பல்லவர் கால கல்வெட்டுகள் கல்வெட்டுகள், குகைகள், ரதங்கள், கோயில்கள், கற்பாறைகள், தூண்கள், இது எல்லாமே பல்லவர் காலத்துல செதுக்கப்பட்டதா இருந்திருக்கு. இதுல நமக்கு முக்கியமா எந்த இடம் அப்படின்னு சொன்னோம்னா, மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், தலவானூர், இந்த இடத்துல எல்லாம் நமக்கு பல்லவர்களோட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. அதே போல காஞ்சி கோயில்கள், காஞ்சிபுரம் அதுல இருக்கிற கோயில்கள்ல இருக்கிற கல்வெட்டுகள்ல அதுவுமே பல்லவர் கால வரலாற்றை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த சோழர் கால கல்வெட்டு தான் இங்க உங்களுக்கு இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த சோழகால கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு. பராந்தக சோழனோட கல்வெட்டு எங்க இருக்குன்னா, உத்திரமேரூர்ல கல்வெட்டுல இருக்கு. சோழர் கால கிராம ஆட்சி முறை அது அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டுல கிராம உறுப்பினர்கள் அவங்களோட தகுதிகள், எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த இடத்துக்கு, அந்த பதவிக்கு, அது எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்குதான். தஞ்சை, திருவெற்றியூர், அப்புறம் மேலப்பழுவூர், சிதம்பரம், திருவாரூர், மதுரை, கன்னியாகுமரி, இந்த இடத்துல இருக்கிற கோயில்கள்ல கல்வெட்டுகள் எதை குறிப்பிட்டது அப்படின்னா, மக்களின் பண்பாடு, அரசியல், வாழ்க்கை முறை, நீதி, சமூக உறவு, பொருளாதார நிலை, இது எல்லாத்தையும் குறிப்பிடும் வகையில அந்த கல்வெட்டுகள் இருக்கு. கன்னியாகுமரி போன்ற கோயில்கள்ல இடம்பெற்ற கல்வெட்டுகள்ல அது மாதிரி இருக்கு. இந்த குடவோலை முறை அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அந்த குடவோலை முறைன்றது ஒன்றும் கிடையாது. குடத்துல யார் யாரெல்லாம் கிராம ஊராட்சி சபைக்கு தேர்ந்தெடுக்கப்படணுமோ அவங்களோட பெயர்களை எழுதி போடுவாங்க. அது முதல்லயே அவங்க தகுதி உள்ளவர்களாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதுல எல்லாரோட பேரும் போட மாட்டாங்க. யார் யாரெல்லாம் குற்றமற்றோர், தகுதி உள்ளோர், இவங்களோட பெயர்களை அந்த ஓலையில எழுதி குடத்துல போடுவாங்க. ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு அதை எடுக்க சொல்லுவாங்க. இது மாதிரிதான் கிராம ஊராட்சி சபைக்கு நபர்களை தேர்ந்தெடுத்து இருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஃபில்டரே என்ன, அவங்க குற்றம் செய்யாதவங்களா இருக்கணும், தகுதியானவர்களா இருக்கணும், அதாவது பண்பாடு உள்ளவர்களா இருக்கணும். அவங்கள ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள எந்த போட்டியும்
சண்டையும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த குடத்துல போட்டு எடுக்கிறாங்க. அதை எல்லாருமே வந்து ஆஹ், ஒத்துக்கிட்டு ஏத்துக்குவாங்க. இப்போ நம்மளோட தற்கால தேர்தலுக்கு இது ஒரு முன்னோடியா இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஓட்டிங் போட்டு இது பண்றோம் இல்லையா? அதே மாதிரி. அடுத்ததாக ஆம், பொன், செம்பு, இந்த உலோகத்தை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா காயின்ஸ் செய்யறதுக்கு. அப்ப நமக்கு அடுத்த சான்று என்னவா இருக்கு அப்படின்னா பழங்கால நாணயங்கள், அப்புறம் வந்து பட்டயங்கள். இப்ப இந்த தகடுகள் இங்க பாத்தீங்கன்னா பட்டயங்கள்னு சொல்லிட்டு குறிப்பிடுறது வந்து தகடுகள். பொன், செம்பு, உலோகத்துல தகடுகளை வந்து செஞ்சு எழுத்துக்களை அதுல பொறிப்பாங்க. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட புக் மாதிரியே இருக்கும். அந்த எழுத்துக்கள் அழியாது. இப்போ ஓலைச்சுவடியில் எழுதுகிற எழுத்துக்கள் கூட அழிஞ்சிரும், இது அழியாது இல்லையா? ஸோ அந்த பட்டயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பட்டயங்கள், கல்வெட்டுகள் இது எல்லாமே தான் அந்த கால ஆட்சி முறைகளை வந்து எப்படி நடத்தியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியப்படுத்துது. அதுல வந்து அரசரோட பெயர், அவர் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்றதும் இருக்கும். இதை வச்சு இது இந்த காலத்துல இது மாதிரி நடந்திருக்குன்றதை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அந்த முக்காவாசி பட்டயங்கள் பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழியில இருக்கு, வடமொழியில, அப்புறம் தமிழ்ல தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல முக்கியமான பட்டயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேள்விக்குடி பட்டயம், தலவாய்ப்புற செப்பேடு, சின்னமனூர் சாசனம், சிவகாசி செப்பேடுகள். இது எல்லாமே வந்து பாண்டியர் கால பட்டயங்களா குறிப்பிடப்படுகிறது. இது இந்த ஏரியா எல்லாமே பாண்டியர்கள் ஆண்ட ஏரியா தான். நம்ம மதுரை கிட்ட இருக்கிறதுனால இந்த பக்கம் அதை சுத்தி இருக்கிறதுனால அது வந்து பாண்டியர்களோட பட்டயங்கள். திருவலங்காடு பட்டயங்கள், கரந்தை செப்பேடுகள், இது எல்லாமே அன்பில் பட்டயங்கள், லெய்டன் பட்டயங்கள், இது எல்லாமே வந்து சோழர் கால பட்டயங்கள். அப்போ சோழர் கால பட்டயங்கள் எது எது, பாண்டியர் கால பட்டயங்கள் எது எதுன்னு தனியாக குறிப்பெழுதி வச்சுக்கோங்க. இந்த மன்னர்கள் நிறைய வந்து டொனேஷன் கொடுப்பாங்க, அதாவது கொடை. ஸோ அதில் வந்து இறையிலி நிலங்கள் அதை வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றியும் வந்து யார் யார் கொடுத்தாங்க, அதை யார் யார் பெற்றுக்கொண்டாங்க அப்படின்றது வந்து கல்வெட்டுக்கள்லையும் பட்டயங்கள்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வந்து பிராமி, பிராகிருதம், தமிழ் மொழிகள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாணயங்கள். இப்ப நாணயங்களுமே வந்து எப்பப்பெல்லாம் உருவாச்சு, எந்த அரசர் காலத்துல உருவாச்சு, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். இதை வச்சும் நமக்கு இதுவும் ஒரு ப்ரூஃப் தான். சங்க காலத்துல வந்து செப்பு நாணயங்கள் இருந்திருக்கு. அது வந்து சதுர வடிவமா இருந்திருக்கு. நாணயத்தோட ஒரு புறத்துல யானையும் மறுபுறத்துல வந்து இரட்டை மீன்களும் இருக்கு. அப்போ ஒரு பக்கம் வந்து யானை, ஒரு பக்கம் வந்து இரட்டை மீன். அப்படி இருந்தா அது வந்து சங்க காலத்துல உருவாக்கப்பட்ட நாணயம். இது வந்து யவனர்கள் வந்து மதுரையில, மதுரை, புகார் ஆகிய இடங்கள்ல வந்து இந்த அந்த இடங்கள்ல இருந்து தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நார்மலா வந்து புழக்கத்துல இருந்து கூடிய நாணயங்கள். இப்போ நம்ம தங்கம் வாங்குறோம், அந்த 1 கிராம் வாங்குறதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த காலத்துல நாணயத்தையே வந்து தங்கத்துல உபயோகப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோ வந்து அங்க இருந்திருக்கு. இப்ப பல்லவர் காலத்துல வெளியிட்ட நாணயங்கள் அப்படின்னு பார்த்தா இரட்டை மீன், கப்பல், நந்தி, இந்த சின்னங்கள் இருந்தா அது வந்து பல்லவர் கால சின்னங்கள். இதுதான் அந்த நாணயம், பழங்கால நாணயங்கள். இப்ப முதலாம் ராஜராஜன் அவரோட காலத்துல வெளியிடப்பட்ட நாணயத்துல வந்து புலியும் அதன் அருகில் இரட்டை மீனும். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ராஜாக்களுடைய சிம்பிளா வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அப்ப அவங்களோட ஏரியால யூஸ் பண்ணப்பட்ட காயின்ஸ் இது எல்லாமே. இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு டாலர் இருக்கு, இந்தியாவுக்கு ருப்பி இருக்கு, அது மாதிரி. இப்போ இதுல வந்து பாண்டியர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தான் என்பது வெளிப்படுகிறது. இப்போ நமக்கு இரட்டை மீன் அப்படின்னு சொல்லிட்டு நாவே அது பாண்டியர்களை குறிக்கும் இல்லையா? இப்ப ராஜராஜ சோழன் வந்து இந்த நாணயத்தை வந்து வெளியிடும் போதே
புலி இருக்கு, அது பக்கத்துல வந்து மீன் இருக்க மாதிரி பண்ணியிருக்கார். இது வந்து எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, அவர் வந்து பாண்டியர்களை வந்து அடக்கி வலிமை பெற்றவராக அங்க வந்து வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்றத குறிப்பிடுது. அதே போல இரண்டாம் வரகுணனின் தங்க நாணயம், இதுல வந்து கிறந்த எழுத்துல அவரோட பெயர் இருக்கு. அப்புறம் நாணயங்கள் வாயிலாக வணிகத்துல பண்டமாற்று முறையோடு பண பரிமாற்றமும் இருக்கிறது அப்படின்றது இதை வச்சு நம்மளால தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ருப்பீஸ் கொடுக்குற மாதிரி அப்போ வந்து காயின்ஸை வந்து அவங்க இந்த இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பண்டமாற்று முறை தான் நிறைய இருந்திருக்கு, ஆனால் பண்டம் கொடுத்துட்டு இந்த காயின்ஸை கொடுத்து வாங்கியிருக்கிறதும் இருந்திருக்கு. வேலூர் கோட்டை இங்க படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து நமக்கு கோட்டைகள் தான் அவங்களுடைய தமிழக சின்னங்கள். சின்னங்கள்ல நினைவு சின்னங்கள் தமிழ்நாட்டுல நிறைய கோட்டைகள் இருக்கு. இந்த வேலூர் கோட்டை அகழி இதெல்லாம் பாருங்க, இந்த முதுமல் மக்கள் தாழி, இது எல்லாமே வந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆதாரங்கள். தமிழகத்துல காணப்படுற குகைகள், ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள், இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு பெரிய வரலாற்று ஆதாரங்களா அமைந்திருக்கு. மகேந்திரவர்மனோட மண்டகப்பட்டு கல்வெட்டுல அழியக்கூடிய பொருட்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு இது கொண்டு நிறைய கோயில்களை வந்து சங்க காலத்துல இருந்திருக்கு. அப்போ களப்பிலர் காலத்துல வந்து கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டு உள்ளது. இந்த கோயில்கள் எல்லாம் அந்த களப்பிரர் காலத்துல தான் கட்டப்பட்டிருப்பாங்க. அப்ப இந்த காலத்துல கட்டப்பட்ட கோயில்கள் வந்து எதனால் ஆனது அப்படின்னா மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு. அதே வந்து பல்லவரோட காலத்துல இருந்து கற்களால கோயில்களை வந்து கட்டியிருக்கிறாங்க. அது இன்னைக்குமே வந்து நமக்கு இருந்துட்டு இருக்கு அழியாம. அது மாதிரி நமக்கு திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் போன்ற இடங்கள்ல வந்து இந்த வகையான கற்கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. குகை கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இந்த பஞ்ச பாண்டவர்கள் ரதம் இது வந்து நமக்கு மாமல்லபுரத்துல இருக்கு. இது எல்லாமே வந்து கல்களால் ஆனது இல்லையா, கற்களால் ஆன கோயில்கள். அப்போ அது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு ஈஸியா சொல்லலாம். பல்லவருடைய காலத்துல தான் அது வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரதங்கள் அது மாதிரி எல்லாமே இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு கல்லுலயே ரதம் செஞ்சிருக்கிறது. குகை கோயில் ஒரு கல்லுல தான் செஞ்சிருக்காங்க. நம்ம கைலாசநாதர் கோயில் காஞ்சியில இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற வரதராஜ பெருமாள் கோயில், சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயில், அப்புறம் வந்து தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம், தராசுரம், திருவெற்றியூர், லால்குடி, திருவாரூர், மதுரை, வேலூர், ராமேஸ்வரம், சுசீந்திரம், இந்த இடத்துல எல்லாம் நமக்கு இது மாதிரியான கோயில்கள் வந்து இருக்கு. இதை தவிர்த்து வேற என்ன ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னா முதுமக்கள் தாழிகள். இப்போ அந்த பிக்சர்ல பார்த்த மாதிரி ஒரு பெரிய தாழி, அதுல வந்து பல பொருட்கள் வந்து இறந்தவர்களுக்காக செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளாக வந்து நம்ம பார்க்க முடியாது. அதில் இருக்க பல பொருட்கள். இதில் வந்து வீரம், கொடை, புலமை இதில் எல்லாம் சிறந்து விளங்குவர்களை வந்து நினைவு கூறும் பொருட்டு இதில் வந்து நடுக்கற்கள் இது மாதிரி எல்லாம் வந்து நட்டு அவங்கள வந்து சிறப்பு படுத்துகிற விதமாக பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தமிழ் பண்பாட்டில் வந்து ஒரு தொல்பொருள் சின்னங்கள் தான் அதெல்லாம். இதுதான் அந்த முது மக்கள் தாழி. இதை தவிர்த்து நமக்கு குகைகள், ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் இது எல்லாமே நம்ம தமிழ் பண்பாட்டை வந்து காமிக்குது. இப்போ குகை கோயில்கள் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தன்னவாசல், இந்த இடத்துல நமக்கு குகை கோயில்கள் இருக்கு. மாமல்லபுரத்துல ஒற்றை கல்லையே நமக்கு முன்னமே நான் சொன்னது ஒரே கல்லில் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ரதங்கள் மற்றும் தமிழகத்தின் சிறப்பான சிற்பக்கலைக்கு வந்து இது வந்து அடையாளமா திகழ்றது. அந்த சிற்பங்களை செதுக்கிறவங்க அவ்வளோ வந்து திறமையோட இருந்திருக்காங்க. சமண முனிவர்களின் வழிவிடங்களாக குகைகள் வந்து இருந்திருக்கு. குகைகள் உள்ளதான் சமண முனிவர்கள் வந்து வாழ்விடங்கள் எல்லாம் இருந்திருக்கு.
தமிழகத்தோட நிலப்பரப்பு முழுவதும் இந்த கோயில்கள் வந்து இருக்கு. அதோட சிற்பங்கள், ஓவியங்கள், கட்டடங்கள் இது எல்லாமே நமக்கு தமிழரோட கலை சிறப்புகளை வந்து நமக்கு சொல்லுது. அப்ப அந்த காலத்திலேயே அவங்க எவ்வளவு கலை சிறப்புகளோட இருந்திருப்பாங்க அப்படின்றத பார்த்துக்குங்க. அடுத்து அடுத்து நிலவியல் கூறுகள். பழங்கால தமிழகத்துக்கு வடக்கே வந்து வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை பழங்கால தமிழகம் வந்து இருந்தது, பரவி இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்போ வேங்கடம்ன்றது நமக்கு இந்த ஆந்திரா வரும். நார்த் சைடு ஆந்திராலேருந்து சவுத்து வந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்றத வந்து சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழங்கால தமிழகம் அவ்வளோ தூரம் பரவி இருந்தது. இதை வந்து தொல்காப்பியத்துல ஒரு பாயிரம் வந்து உறுதி செய்து என்னன்ற அந்த வரிகளை பாருங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு நல்லுலகத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? தமிழகம் வந்து நமக்கு வடவேங்கடம் வடக்கு இப்போ வடக்கே வேங்கடம்ல இருந்து தெற்கே குமரி வரை இருக்குன்னு இந்த தொல்காப்பிய பாயிரம் வந்து சொல்லுது. இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் தான் வந்து இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. பண்டைய தமிழகம் வந்து மலைகள், காடுகள், சமவெளிகள், கடலை ஒற்றிய நிலப்பகுதிகள் அப்படின்ட்டு எல்லா வகையான வளங்களோட இருந்துச்சு. இதை வந்து அப்போ பிரிக்கிறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு. குறிஞ்சியும் முல்லையும் பார்த்தா திரிந்த நிலத்தை பாலை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்துல குறிப்பிடுறாங்க. குறிஞ்சியும் முல்லையும். பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு அப்படின்ட்டு அரசியல் பிரிவுகளா நான்கா வந்து இயற்கையின் வழியில பிரிச்சிருக்காங்க. இயற்கை காரணமாக பிரிச்சிருக்காங்க. ஏன்னா நடுவுல வந்து நிறைய மலைகள் இருந்ததுனால அதை தாண்டி அவங்க வந்து நாடு ஆள முடியாது. அப்போ அந்த மலைகளே இயற்கையா வந்து இந்த பகுதிகளை பிரிச்சிருக்கு. ஸோ அந்தந்த ஏரியால அவங்கவுங்க ஆண்டவங்க வந்து பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, கொங்கு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியா இயற்கையாவே வந்து அமைஞ்சிருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் அப்புறம் இரு கடற்கரை ஓரங்கள் அமைந்து நமக்கு வந்து தமிழகத்துல வந்து நீலகிரி மாவட்டம் வந்து ஒன்றாக இணைக்கிறது. அப்போ மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலைகளை நமக்கு தமிழகத்துல இணைக்கிற மாவட்டம் எது அப்படின்னா நீலகிரி. இந்த இரு தொடர்களுக்கிடையே வந்து ஒரு சமவெளியும் இருக்கு, பிளெயின்ஸ் வந்து இருக்கு. இந்த மேற்கு தொடரும் மேற்கிலும் கிழக்கு தொடர் கீழ்புறத்திலும் சமவெளியா இருக்கு. அப்போ நீலகிரிக்கு தெற்கிலும் சமவெளிகள் இருக்கு. இப்போ நீலகிரியில பார்த்தா நமக்கு தெற்குல சமவெளி இருக்கு, மேற்கு தொடர்லையும் கிழக்கு தொடர்லையும் நமக்கு சமவெளிகள் இருக்கு. ஸோ இது இல்லாம குன்றுகள், சமவெளிகள் எல்லாமே வந்து தனித்தனியா மக்கள் வந்து அந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு, கொங்கு நாடு, தொண்டை நாடு ஆகிய நாடுகள் வந்து இதுக்குள்ளர் தான் அமைந்திருக்கு. இதை வந்து குறுநில மன்னர்களும் அரசர்களும் தனி அரசுகளாகவே வந்து இயங்கியிருக்காங்க. யாரும் யாரும் கீழே வந்து இல்லை, நான் பெரியவன் நீ பெரியவன் இல்லாமல் அவங்கவுங்க அவங்க இடத்த வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இப்போ தமிழர்கள் வந்து ஒன்றுபட்டு வாழாம தனித்தனி அரசியல் சமூகங்களாக வந்து பிரிந்து வாழ்ந்திருக்காங்க. அது வந்து இயற்கையாவே அமைஞ்சிருக்குது. இப்போ நாட்டின் பல இடங்கள்ல மலைகள், குன்றுகள் இது எல்லாமே வந்து குறுக்க இருக்கனால அது ஒரு பார்டர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சங்க காலத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த நில பாகுபாடுகள் வந்து அந்தந்த மக்களோட அந்த இடத்துல வாழ்ற மக்களோட ஒழுக்கத்தையும் பண்பாடையும் வழிபாட்டு முறைகளையும் வந்து குறிப்பிடுது. சங்க காலங்கள் இலக்கியங்கள்ல மன்னர்களுக்கு மக்கள் மன்னர்களுக்கும் மக்களுக்கும், அதாவது மன்னருக்கும் ஒழுக்க நெறிகள் உண்டு, மக்களுக்கும் ஒழுக்க நெறிகள் உண்டு. இது எல்லாத்தையுமே வந்து வரையறுத்து சொல்லியிருக்காங்க. மன்னர்னா இந்த ஒழுக்கத்தோட இருக்கணும், மக்கள்னா இந்த ஒழுக்கத்தோட இருக்கணும்னு. அப்போ இந்த நெறி பிறழாத போர் முறை, இப்போ மன்னருக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. நெறி பிறழாத போர் முறை. இப்போ வார்னா கூட அதுக்கு ஒரு எத்திக்ஸ் இருந்தது. மக்கள் வந்து மக்கள் கிட்ட மக்களோட நிலை அறிந்து தான் வரி வந்து விதிக்கணும். இஷ்டத்துக்கு நம்ம வந்து
இப்போ வந்து கஜானா காலியா இருக்கு, இவ்வளவு வரியை போட்டுருவோம், அப்படியெல்லாம் வந்து வரி போடக்கூடாது. மக்களுக்கு என்ன சூழ்நிலை இருக்கு, இப்போ ஒரு ஃப்ளட் வந்திருக்கு, ஒரு தண்ணியே இல்லாம இருக்கு, விளைச்சல் இல்லை, அப்போ உங்ககிட்ட பணம் இருக்காது, அப்போ வரி வாங்க முடியாது. அது மாதிரி மக்களோட நிலை அறிந்து வரி வந்து விதிக்கணும். நேர்மையான முறையில தான் பொருள் ஈட்டணும், நேர்மையான முறையில் தான் சம்பாதிக்கணும், சான்றோர்களை மதிக்கணும். இது எல்லாம் அவர் காட்டுற வழி காட்டு நெறிமுறைகளை வந்து பின்பற்றணும். இது எல்லாமே வந்து அரசர்களுக்குரிய மாண்புகளா கருதப்பட்டது. இதுல எதுனா ஒண்ணுல வந்து அவங்க வந்து மதிக்கல, பின்பற்றல அப்படின்னா அந்த மன்னர்களை வந்து இடித்துரைத்து வழிபடுத்தும். அதாவது இந்த மன்னர்கள் நீ செஞ்சது தப்பு, இந்த விஷயத்த நீ இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லி இந்த சான்றோர்கள் வந்து சுட்டி காட்டி வழிபடுத்துவாங்க. அடுத்து தனி மனித வாழ்வியல் நெறிமுறைகள் சங்க காலத்துல இருந்திருக்கு. இப்ப மன்னர்கள் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், அதே மாதிரி இலக்கியங்களை ஆண்களுக்குரிய நெறிகள், பெண்களுக்குரிய நெறிகள் அப்படின்ட்டு செப்பரேட்டா பிரிச்சிருக்காங்க. ஆண்களுக்குரிய நெறிகள் வினையே ஆடவருக்கு உயிரே அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில ஒரு தொடர் இருக்கு. அதாவது ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்குரிய தொழில்களை செய்தனர் அப்படின்றது வந்து குறிப்பிடுது. பெண்களுக்குரிய பண்பாக கற்பொழுக்கம், மக்கட்பேறு, விருந்தோம்பல், பெரியோரை மதித்தல், குடும்ப வாழ்க்கைக்குரிய அடிப்படை பண்புகளா சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து நமக்கு முச்சங்கங்கள் இருக்கு. இந்த முச்சங்கங்கள் வந்து நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.